மீனாட்சி, ஃப்ளைட் டிக்கெட் இன்னைக்கு இல்லையா? எல்லாமே ஃபுல்லாக இருக்கான். அதனால் ராத்திரிக்கு ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருக்கிறதா சார் சொன்னார். நாளைக்கு காலையில் அப்பா வந்துடுவாங்களே? இல்லை, நான் அத்தைக்கிட்ட பேசிட்டேன். மாமா வர்றதுக்கு காலையில் 10 மணி ஆகும்னு சொன்னாங்க. நாம் எப்படி அதுக்கு முன்னாடி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன? உன்னை வெளியில் கோயிலுக்கு எதுவும் கூட்டிகிட்டு போக சொல்லி சார் சொன்னார். நீ எப்படியும் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருப்ப, கோயிலுக்கு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமேனு. நானே கோயிலுக்கு போகணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். போகலாம். சரி மீனாட்சி, நான் கீழே வண்டியில் வெயிட் பண்ணுறேன். நீ உள்ளே போய் சாமி கும்பிடு மீனாட்சி. உனக்கு எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ போகலாம். உன்னை எவ்வளோ நம்பி இருந்தேன். ஆனா என்னை கை விட்டுட்டல்ல. என் சரவணனோட என்னை சேர விடாம பண்ணிட்டல்ல. அப்படி என் காதல்ல என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சிட்ட நீ? எனக்கு ஏன் இந்த தண்டனையை கொடுத்த? அப்படின்னா என்ன பாவம் பண்ண? இது மூலமா நீ என்கிட்ட என்ன சொல்ல வர? வேட்டையனோட தான் நான் வாழணுமா? வேட்டையனோட வாழதான் நீ இப்படி பண்ணியா? உண்மையான காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? வலினா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏமாற்றம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? வேட்டையனோட தான் வாழணும் நீ சொன்னா அதை நான் கேட்டுருவேனா? வாழணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நான். சரவணனை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தனோட நான் வாழ மாட்டேன். இன்னும் நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் தாங்குவேன். என் காதலுக்காக நான் போராடுவேன். என்னோட காதலை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். இனிமே உன் உதவி எனக்கு தேவையில்லை. இதை சொல்லிட்டு போகதான் வந்தேன். இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன், உன்னையும் நம்ப மாட்டேன். எல்லாருமே ஏமாத்துக்காரங்க தான், உன்னையும் சேர்த்து. ஜனாஜ வித்மஹே கன்யகுமாரி திமஹே. தாங்க. தேவையில்லை.